வணக்கம். இன்றைய நாளில் நாங்கள் திருவிழாக்களும் மது போதைப் பொருள் பாவனையும் பற்றி பேசலாம் என்றிருக்கிறேன். கடந்த சில நாட்களாக ஹஜ்ஜி பெருநாள், கோயில் திருவிழாக்கள், வெசாக் போன்ற பல சந்தோஷமான நிகழ்ச்சிகளை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. இதில் உறவுகள் சந்திப்பது, மிகவும் சந்தோஷமாக பகிர்ந்து கொடுத்தல், ஒற்றுமை, ஆன்மீகம் இவற்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் பலருக்கு தாங்கள் எவ்வாறாக இந்த நிகழ்ச்சிகளை கொண்டாடுவது என்பதில் சந்தேகமாக இருக்கிறது. அவர்கள் மதுவுடனும் போதைப் பொருளுடனும் தங்களுடைய கொண்டாட்டங்களையும் திருவிழாக்களையும் கழிக்கலாம் என்று நினைத்து மதுக்கும் போதைப் பொருளுக்கும் உள்ளாகிறார்கள். இதனால் பல விபத்துக்களையும் துஷ்பிரயோகங்களையும் நாங்கள் அதிகமாக காணக்கூடியது, கண்ணீரின் கதைகளை கேட்கக்கூடியதாக இருக்கிறது. சகோதரன் சகோதரியை கொலை செய்த சம்பவத்தையும் நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது. இந்த காலத்தில் இந்த மது போதைப் பொருள் இரவிலே நடைபெறும் களியாட்டங்கள், இசை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றுவதன் மூலம் நாங்கள் இன்றைக்கு மாத்திரம் தானே இன்றைக்கு பாவிக்கிறோம் என்று இன்றைக்கு மாத்திரம் பாவிக்க தொடங்கும் இந்த மது போதைப் பொருள் பழக்கம் எங்களுடைய முழு வாழ்க்கையுமே அழித்து விடுகிறது. ஒரே தடவையில் பல உயிர்கள் இழந்த சந்தர்ப்பங்களை நாங்கள் இந்த நாட்களிலே கேள்விப்படக்கூடியதாக இருந்தது. மது போதையில் வாகனம் செலுத்துதல், மது போதையில் நீராட சென்று நீரில் மூழ்கினவர்கள், தொலைபேசியை கொடுக்கவில்லை என்றதற்காக சகோதரியை கொலை செய்தவர்கள், இவ்வாறான அதிகமான செய்திகள் எங்களுடைய காதுகளிலே கேட்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் மிகவும் கவனமாக இந்த நாட்களிலே ஆன்மீக ரீதியாகவும் கலைகள் ரீதியாகவும் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சரிவர செலுத்தும் போது நாங்கள் இந்த மது போதை பாவனை பழக்கத்தை விலக்கி விடலாம், வாழ்க்கையை நல்ல முறையிலே கொண்டு செல்லலாம். உங்களில் யாராவது மது போதை பாவனை பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தால் குணமளிப்பதில் விமோசனா இல்லம் தங்களுடைய சேவையை திறம்பட செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு தேவையான உதவியை பெற்றுக்கொள்ள கீழ்கண்ட தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளலாம். நன்றி.